ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து கிறிஸ்மஸ் கேக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், அது மேலே இருக்க செரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வெறும் கேக்கை மட்டும் கொடுத்துட்டேன். இந்த ப்ளம் கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். எனக்கு அந்த கேக்கை விட அந்த டப்பா அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். இன்னைக்கு வந்து என்னென்னா எக் பராத்தா தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ரெசிபிலாம் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக நான் பார்த்தது என்னமோ ஸ்டஃபிங் எக் பராத்தா தான். ஆனால் அதை விட இதுதான் நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க. ஆனால் மைதா மாவில் செஞ்சுருந்தாங்க. நான் கோதுமை மாவில் ட்ரை பண்ணேன். அவங்களுக்கு நல்லா புசு புசுன்னு வந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்குலாம் புசுன்னு வரல. மைதா மாவுன்றதுனாலயா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு நல்லா புசுன்னு வந்துச்சு. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் வந்து மசாலா, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தியை வந்து திரட்டி அதை வந்து லேயர் சப்பாத்தி மாதிரி கொண்டு வரதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி அதெல்லாம் எப்படியோ மடிச்சாங்க. நானும் அதை பார்த்தா மடித்தேன். அப்புறம் அந்த முட்டையில் டிப் பண்ணி அந்த தோசை தவாவில் போட்டு அப்படி திருப்பி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டாங்க. அவ்வளோதான் எக் பராத்தான்னு சொல்லிட்டு இருந்துச்சா, சரி ஈஸியாக இருக்கே அப்படி சொல்லிட்டு அதையே நானும் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அதுக்கு சைட் டிஷ் வந்து எக் புர்ஜி தான் செஞ்சுருந்தேன். ரெண்டுமே காம்பினேஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் திக்னஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் இருக்கணுமான்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது தான் ஒழுங்காக ட்ரை பண்ணோம். ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து எக் சாப்பிடக்கூடாதுன்றதுனால எனக்கு மட்டும் 2 சப்பாத்தி சுட்டுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டின்னர் இதுதான். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.